ஹாய் செல்ல குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்பர் கப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பேப்பர் கப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் கப் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்புக்கு மேலே வரம்பு மாதிரி வரும் இல்லையா, அந்த வரம்பை வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். அது வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது, அதை வந்து வச்சுக்கணும். அதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை ஃபஸ்ட்டு தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அந்த கப்பு இருந்துச்சு, அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து டிசைன் போட்ட மாதிரிலாம் கப்பு இருக்கும். அந்த மாதிரி கப்பு இருந்தால் நீங்கள் அதுலேயுமே வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ப்ளைன் கப்பில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அந்த மாதிரி டிசைன் கப்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம தனியாக கட் பண்ணிட்டோம் பார்த்திங்களா அந்த வரம்பு, அதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேப்பர் கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இடம் விட்டு அதாவது கொஞ்சம் நடுவில் கேப் இருக்கணும், திரும்ப கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. அதுலேருந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் வந்து கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. இது ஃபுல்லாக வந்து வெட்டிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இது இப்படியே பார்க்க வந்து பூ மாதிரி வந்து இருக்காது அந்த அளவுக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, மேலெல்லாம் வந்து கேர்வாக வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். அதாவது பூ ஷேப்பு நம்ம பண்ணுவோம் இல்லையா, இப்போ வரையும் போது பூ ஷேப் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பூ மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதும் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேப் வந்து விழுந்துடும், நமக்கு பார்க்க வந்து அழகாக இருக்காது. பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக தான் வந்து கட் பண்ணணும், ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நமக்கு பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எம்டியாக பார்த்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் வந்து நான் இந்த ரங்கிலா பெயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி உங்ககிட்ட வந்து பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளிப்பக்கம்லாம் வந்து பேப்பர் கூட வந்து ஒட்டிக்கலாம். உள்ளே வந்து பேப்பர் ஒட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எதனா மார்க்கர் இருக்குது உங்கள்கிட்ட வந்து கலரில் வந்து மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் இருந்தால் நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உள்ளே ஃபுல்லாக என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா, எல்லோ கலர் வந்து கொடுக்க போகிறேன். வெளியே வந்து நம்ம வேறு கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ உள்ளே மட்டும் நான் ஃபுல்லாக வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு எதனா கலர் கொடுக்க வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேறு கலருமே வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலரை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுடலாம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்து நான் ப்ரௌன் கலர் அடிக்க போகிறேன். எனக்கு வந்து ப்ரௌன் கலராக வேணாம், கொஞ்சம் லைட்டாக வேணும். ஃபஸ்ட்டு அடித்தது வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, ப்ரௌன் கூட லைட்டாக ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து நமக்கு சாக்லேட் கலர் மாதிரி கொஞ்சம் லைட் கலராக வந்து கிடச்சிது. எனக்கு வந்து இப்படி தான் வந்து பிடிச்சிது. ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்கல. அதனால் கொஞ்சம் வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வெளியே ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிறேன். பொறுமையாக வந்து கொடுங்க, ஏன்னா இது பேப்பர் தான். நம்ம ரொம்ப இது பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து பிஞ்சு கூட வந்துடும். அதனால் வந்து பொறுமையாக வந்து வெளியே உள்ளலாம் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வெளியே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் உள்ளே வந்து பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இது வந்து காய வச்சு வந்து நான் எடுத்துக்கிறேன். காய வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ளவர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளேயும் வந்து பெயிண்ட்டு காஞ்சிருச்சு, வெளியும் வந்து பெயிண்ட்டு காஞ்சிருச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சார்ட் கூட வந்து எடுத்துருக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பேப்பர் இருக்குது அப்படின்னா பேப்பர் எடுத்துக்கோங்க, சார்ட் இருக்குன்னா சார்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் என்ன பண்ண போகிறோன்னா, 2 கண் அப்புறம் ஒரு வாய் வந்து வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே வந்து குட்டி குட்டியாக 2 ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக கலர் கொடுத்து முடிக்கும் போது நமக்கு அந்த பொம்மை வந்து அழகாக கிடைக்கும். நீங்கள் கண்ணு வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குட்டியாக உள்ள 2 ரவுண்டு போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே பிளாக் கலர் வந்து கொடுக்கக்கூடாது. அது சுற்றியும் இடம் இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த பிளாக் கலர் வந்து அடித்து விட்டுடலாம். இப்போ 2 கண்ணுக்கும் அழகாக அடித்து விட்டாச்சு. வாய்க்கும் வந்து மேலே மட்டும் நான் அடித்து விட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு நாக்கு இருக்கும் பார்த்திங்களா, நாக்கு என்ன கலரில் இருக்கோ, ரெட்டு கலர். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த வாய்க்கு வந்து நான் ரெட் கலரில் வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லையா, இதை அப்படியே வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது மொத்தமாக வந்து நம்மளால் ஒட்ட முடியாது. அதனால் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே அழகாக வந்து அது மாறாமல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒட்டி வந்து நான் காமிக்கிறேன். கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணதெல்லாம் காமிச்சா ரொம்ப லென்த்தியாக போகுது, அதாவது காமிக்க முடியல.
இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா கண்ணு வாய் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ளவரில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய கப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. இது குட்டி கப்பு தானே, அதனால் வந்து நான் குட்டியாக வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் அந்த கப்பே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இப்படி பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த வரம்பு, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதை நம்ம குட்டியாக வந்து மாற்ற போகிறோம். இது எதுக்காகனா கூடையிலலாம் ஒரு கைப்பிடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் அந்த ஃப்ளவரில். அதுக்காக தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதை நம்ம கட் பண்ணி வச்சோம். இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இது வந்து ஒட்டா வந்து நிற்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாப்லர் வச்சு வந்து அடித்து விட்டுற போகிறேன். அப்போ வந்து நமக்கு ஈஸியாகவே வந்து அது அட்டாச் ஆகிடும். கம் வச்சு வந்து ஒட்டலாம். அப்படி கம் வச்சு உங்களுக்கு ஒட்ட கஷ்டமாக இருக்குது, அப்படி ஸ்டாப்லர் இல்லை அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குட்டி பேப்பரில் கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்து நிற்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கோம். நம்ம எவ்வளோ ஆட்டினாலுமே வந்து கீழே விடாது. அதனால் அப்படியே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குட்டி ஃப்ளவர் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு ரெட் கலரில் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை என்ன பண்ண போகிறோன்னா கொசுவத்திலாம் பார்த்துருக்கீங்களா, அது எப்படி இருக்கும், சுருள் சுருளாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த பேப்பரில் வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வரைஞ்சுமே வந்து கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இதை பொறுமையாக அப்படியே சுற்றியே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நான் சுற்றுறேன் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை பொறுமையாக வந்து சுற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கம்மு போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு குட்டி ரோஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றிட்டோம். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் சுற்றாமல் லாஸ்ட்டில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்குதா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் கம்மு வந்து நம்ம தடவி விட்டு அப்படியே மேலே இருக்கிற பூ வந்து லைட்டாக லூஸ் விடணும், ரொம்ப லூஸ் விடக்கூடாது. லைட்டாக வந்து லூஸ் விட்டு அதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ரோஸ் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நான் கொஞ்சம் ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வேலை இருக்குது, அதை வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு க்ரீன் கலரில் பேப்பர் வேணும். க்ரீன் கலர்னு இல்லை, எந்த பேப்பர் வேணும் உங்ககிட்ட ஒயிட் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து நம்ம ஆல்ரெடி கிராஃப்ட்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து மீந்த பேப்பர்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன். நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்தால் அப்படி வெளியே தெரிஞ்சாலும் அது இலை மாதிரி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டு நான் க்ரீன் கலரில் வந்து பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டியாக வந்து கிழிச்சு அந்த கூடைக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து போட்டு வைக்க போகிறோம். ஃபுல்லாக இல்லை, பாதி அளவுக்கு வந்து போட்டு வைக்க போகிறோம். போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம ரெட் கலரில் ரோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரோஸை அந்த கூடைக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து பக்கத்துலேயே வந்து கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட போகிறேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம பேப்பர் தானே போட்டிருக்கோம், அதனால் வந்து சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். அதனால் சுற்றியும் வந்து இந்த ரோஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். எங்கன்னா கேப்பு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேப்லேயுமே வந்து குட்டி குட்டியாக வந்து ரோஸ் பண்ணி வந்து ஒட்டிடலாம். அப்போ வந்து நமக்கு உள்ளே போட்டிருக்க பேப்பர் வந்து தெரியாது. நீங்கள் உள்ளே வந்து எந்த கலர் பேப்பர் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் பேப்பர் இருந்ததுனால அதையே வந்து போட்டுக்கிட்டேன். குட்டி குட்டியாக வந்து இப்போ உள்ளேயும் போட்டாச்சு, ஃபுல்லாக ஃப்ளவருமே வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பேஸ்கெட் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5x5 சென்டிமீட்டரில் கூட பேப்பர் எடுத்துருக்கலாம். அந்த பேப்பரை இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைட்லேயும் வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, 2 சைடு மட்டும் கட் பண்ணணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பாதிலே நிற்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முக்கோணத்தை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட போகிறோம். அந்த முக்கோணம் வந்து நமக்கு தேவையில்லை, அதை ஃபுல்லாக எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து ஒரு குட்டி முக்கோணம் ஷேப்புக்கு கட் பண்ணி அந்த பேப்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சைடு மட்டும் நமக்கு பேப்பர் வந்து இருக்கும். நடுவில் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம எடுத்துருவோம். இப்போ நடு சென்டரில் வந்து கம் அப்ளை பண்ணி இந்த கார்னரை நடுவுலையும் அந்த பக்கத்தில் இருக்கிற கார்னர் நடுவுலையும் வச்சு இதே மாதிரி அந்த பக்கமும் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பவ் வந்து கிடச்சிரும். கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ க்யூட்டான ஒரு பவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பவ் எப்படி பண்ணுறது நான் வீடியோவும் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த பவ்வை இந்த பேஸ்கெட்டில் அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அங்கே ஒட்டி விட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பேஸ்கெட்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா ஏன்னா குட்டி குட்டியாக வந்து திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு பேப்பர் கப் இருந்தாவே இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து குட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிஃப்டாக கூட வந்து கொடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.